எல்லோருக்கும் வணக்கங்க. உங்கள் ஜீவா பேசுகிறேன். இது ஒரு குறும்படம், ஷார்ட் ஃபிலிம் இப்படி சொல்லப்படுகின்ற இதில் நீங்கள் எதில் வேண்டுமானாலும் இதை நீங்கள் வைத்து கொள்ளலாம். இப்போது இந்த குறும்படத்தின் முதல் காட்சி போகலாங்களா? கதை கேட்க தயாராகிட்டிங்களா? இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீன், ஒரு 2 அடி 3 அடி இருக்க ஒரு மாற்றுத்திறனாளி, முகம் பூரா ரத்தம், உடல் பூரா, உடல் மட்டுமல்ல முற்றிலும் ரத்தம் தெறிக்க திருவென உளுந்து எழுந்து அலறி அடித்து கொண்டு அம்மா 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 அப்படின்னு கதறி அழுது ஓடிக்கிட்டு வராரு தன்னோட வீட்டை தேடி. வீட்டிற்கு ஒதுக்குப்புறமாக உள்ள ஒரு சிறு காடு, விளையாடும் சிறு மைதானம் அது. இரவு நேரங்களில் அவரவர்கள் கேளிக்கை விடுதியாக மாற்றிக்கொள்ளும் இடம் அது. அந்த வட்டாரத்தில் உள்ள அனைவரும் வந்து மது அருந்தும் இடம் அது. அதிலிருந்து ஒரு 3 அடி மாற்றுத்திறனாளி உடல் முழுக்க இரத்தத்தோடு அலறி அடித்து கொண்டு வெளியேறி ஓடி வருகிறார். அம்மா அம்மா என்று அழைத்தவாறு வருகின்றார். காரணம், அவருடைய தம்பி அங்கு பிணமாக கிடப்பதால். அதை பார்த்தவாறு இரவு நேரம் 11:30 மணி இருக்கும். அந்நேரம் நல்ல இரவு, இருட்டு. கதறி அடித்து கொண்டு வருகிறார். வீட்டை நோக்கி வருகிறார். வீட்டை கதவை தட்டுகிறார். அவங்க அம்மா திறக்கிறாங்க வழக்கம் போல். என்னடா இப்படி வந்திருக்க அப்படின்னு அவங்க ஒரு வியப்போடு கேட்க, ஆச்சரியத்தோடு கேட்க, அப்படின்னு இவர் ஏதோ சொல்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு கன்வியாங்கள, என்ன ரத்தத்தோடு இருக்க, எப்பவும் இப்படி வரமாட்டி? ஏன்னா இவர் வழக்கம் போல் ஒவ்வொரு விதமாக வருவார். ஒரு நாள் சேரு, ஒரு நாள் அது இதுன்ட்டு வருவார். அவங்களுக்கு அதனால் தெரியல. தம்பி 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 இறந்து கிடக்குறான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கவங்க, அந்த தெருவே பரபரப்பாகுது. அங்கே போய் பார்த்தா இவங்க தம்பி மட்டும் இறக்கலை, கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் இறந்து கிடக்கிறார்கள். இவர்கள் தம்பி மட்டும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். மீதி 12 பேர் எந்த காயமும் இன்றி மரணித்து இருக்கிறார்கள். இதுதான் இந்த காட்சி. எல்லோரும் செல்ஃபோனில் இருக்க லைட்டோட போய் எல்லாம் அடித்து பார்த்தா பெரிய பரபரப்பாகுது. போலீஸ் வருது, விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. விடியுது, பொழுது ஓடுது. யார் பார்த்தாங்க, என்ன பார்த்தாங்க, அப்படி இப்படின்ட்டு இவங்க போலீஸால் என்னென்ன முடியுமோ எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களோட விசாரணைக்கு எந்த வகையிலையும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவங்க எது ஆங்கிளில் விசாரணை ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த 13 பேருக்கும் என்ன கனெக்ட், அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, அந்த தொழிலில் போட்டியாளர்கள் யார், அவங்களோட முதலாளிகள் யார், எல்லாருமே விசைத்தறி கூலி ஆட்கள், இவங்களா அவங்களா, இந்த வேலையாட்களா, இல்லை இந்த வேலையை செஞ்சிகிட்டு இருக்க இந்த குறிப்பிட்ட ரகம் மட்டும் ஓட்டக்கூடிய ஆட்களுக்கு போட்டியில் இது செஞ்சாங்களா, இல்லை மது போதையில் எல்லோரும் கூடி ஒன்றா குடிச்சிட்டு அந்த குடி போதையில் இது நடந்ததா, இல்லை முதலாளிகள் தொழிலாளிகள் தீபாவளி போனஸ் கேட்டதுனால இப்படி பண்ணாங்களா, இப்படி எல்லா வகையிலையும் தேடி 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 எல்லா வகையிலையும் தேடி பார்த்துட்டாங்க. ஆனால் எந்த வகையிலையுமே அவங்களுக்கான விளக்கம் கிடைக்கவே இல்லை. எந்த ஆங்கிளில் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு யாருக்குமே தெரில. இந்த கேஸு ஃபைனலாக சிபிஐக்கு போகுது. சிபிஐ உள்ளே வந்தோடனே விசாரணையை அவங்க மறுபடியும் ஃபைலெல்லாம் ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது யார் அப்படின்னா, அந்த இறந்தவரோட அண்ணனான மாற்றுத்திறனாளி 3 அடி உள்ளவர்
ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாரு, எங்கள் தம்பி எப்படி கொடூரமாக இப்படி இருக்காருன்னு. அவரை தேடி போகும்போது தான் பாக்கி அவருக்கு மேலே அந்தாண்டு அந்த விளையாடுற மைதானத்தில் மீதி இருக்க 12 பேரும் மது குடித்து மது பாட்டில்களோடு இறந்து கிடக்கிறாங்க. ஒருவேளை மதுவில் விஷம் கலந்ததா அன்னைக்கு, அப்படி எல்லா வகையிலையும் யோசித்து பார்த்துட்டாங்க. யார் என்னன்னு பார்த்தா தெரியலன்ட்டு தான் இப்போ சிபிஐக்கு வந்திருக்கு. சிபிஐ விசாரிக்கிறாங்க. போலீஸ்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க, என்ன பண்ணீங்க, யார் தான் இந்த கொலை குற்றவாளின்னு நீங்கள் ஒரு அனுமானத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க, எந்த பக்கம் பார்த்தாலும் நாங்கள் எல்லா வகையிலையும் பார்த்துட்டோம், எந்த பக்கம் பார்த்தாலும் தெரியலைங்க, என்னென்ன வகையில் பார்த்தீங்கன்னு ஒன்று. ஃபஸ்ட்டு அந்த மாற்றுத்திறனாளியோட அவனோட ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது வாக்குமூலத்தை வந்து வாங்கினோம். அவன் இறந்தவன் தான் அவங்க வீட்டுக்கே மூலதனம், அவன் சம்பாரித்து போட்டு 4 விஷயம் செஞ்சதான் அவங்க வீட்டுக்கு. அப்படிங்கும்போது அந்த மாற்றுத்திறனாளி செய்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அவன் ஏதோ தம்பியை காணன்னு தேட போயிருக்கான். அங்கே கொலையுன்றிருக்கிறத பார்த்த உடனே இவன் கதறி அடித்து துடிச்சிட்டு வந்துட்டான். இவன் சொன்னதுனால நாங்கள் போனோங்க. அதுக்கப்புறம் இன்னும் 12 பாடி கிடச்சது. சரி, அவங்கெல்லாம் யார் என்னான்ட்டு அவங்க குடித்த மதுவில் ஏதாவது விஷம் கலந்துருக்கா அப்படின்னு அதையும் விசாரிச்சுங்க. அது இல்லை. அதற்கடுத்து இவங்களுக்குள்ளே இருக்க ஒற்றுமை என்னன்னு பார்த்தோம்னா, குறிப்பிட்ட ஒரு ரகம் ஓட்டுறவங்க, ஆந்திராவுக்கு போகக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ரகம் ஓட்டுற விசைத்தறியாளர்கள் தான் இந்த 12 பேரும். அவங்களுக்குள்ளே என்ன போட்டி பொறாமன்னு அவங்களுக்கு அடுத்த லேயரில் இருக்க தொழிலாளிகளை கூட விசாரித்தோம். அவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுற ஆள் இல்லை. அவங்கவுங்க அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டாங்க, யதார்த்தமாக இருக்காங்க. எல்லோரும் இன்றைக்கி வரைக்கும் உள்ளூரில் இருக்காங்க. சரி, இந்த தறி ஓட்டுறவங்களோட முதலாளிகள் ஏதாவது பாக்கி அது இதுன்னு பிரச்சனையில் ஏதாவது பண்ணியிருப்பாங்களான்னு அந்த முதலாளிகளையும் எல்லா வகையிலையும் விசாரிச்சுங்க. இவங்க யாருக்கும் பெரிய பாக்கியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க எல்லாம் உள்ளூர்காரங்க, உள்ளூர்லேயே தான் வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க. ஆக முதலாளிகளுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொழில் போட்டியும் இல்லை. சரி, இதுக்கு முன்னே இவங்க ஏதாவது முன்விரோதம் காரணமாக இருக்குமான்னு இவங்களோட 5-10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தங்க. அப்படி எதுவுமே இல்லை. இப்படி எந்த வகையில் போனாலுமே இவங்களுக்கு எதுவுமே இல்லைங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் எங்களால் கண்டுபிடிக்க முடியலைங்க. அப்படிங்கிறதுனால தாங்க இப்போ உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்து செய்யுங்க, உங்களுக்கான உதவி செய்கிறேன்னு காவல்துறை ஆய்வாளர் இவங்களுக்கு சொல்கிறாங்க. சிபிஐ, ஓ அப்படியா, சரி, ஃபஸ்ட்லேருந்து எல்லாரையும் நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறார். ஆக இவர் ஆல்ரெடி விசாரிச்சிட்டார் எல்லாத்தையுமே, இந்த காவல்துறை ஆய்வாளர். ஆனால் குற்றவாளி யாருன்னு காவல்துறையால் கண்டுபிடிக்க இயலவில்லை. போதுமான சாட்சியங்களும் தடயங்களும் கிடைக்கல. ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இதில் யார் குற்றவாளின்னா அவங்களுக்கு தெரியல. ஆனால் 13 பிணங்கள் இந்த மாற்றுத்திறனாளியோட தம்பியோட சேர்த்து 13 பிரேதங்கள் கிடைத்திருக்கு. அந்த மாவட்டம், அந்த வட்டாரத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் இது. அந்த மாற்றுத்திறனாளியோட குடும்ப சூழ்நிலை ரொம்ப வறுமையில் வாடுது. அவங்க அக்கா, தங்கச்சி, இந்த மாற்றுத்திறனாளி, அவங்க அம்மா, அவங்களுக்கு அப்பா கிடையாது. ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கும் ஒவ்வொருத்தருமே சிரமப்படுறாங்க. பெண்கள்லாம் வீட்டு வேலை, வேஷ்டி மடிக்க, ஸ்கூலில் பெருக்கிற வேலைன்ட்டு போயிடுறாங்க. இந்த மாற்றுத்திறனாளிக்கு எந்த வேலையும் இல்லை. இவங்கெல்லாம் போயிட்டு போடுற சாப்பாடு தான். அவங்க வீட்டில் அவங்க அம்மா இருந்த ஒரே ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பையனை இழந்துட்டோமேனு அவங்களும் ரொம்ப நொடிஞ்சு போயிருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்பதற்கும் விசாரிப்பதற்கும் ஒன்றுமில்லைன்னு சிபிஐ அவர்களை முதலில் ஒதுக்கிவிட்டு, அடுத்து மறுபடியும் அந்த தறி ஓட்டுற அடுத்த லேயரில் இருக்கவங்க, அந்த முதலாளிகள், பாக்கி இந்த விஷயத்துலேயே மறுபடியும் அவங்க மூக்க நுழைக்கிறாங்க. இப்படி தான் போகுது இந்த விசாரணை. ஆனால் இந்த விசாரணைக்குள்ளவே தான் ஒரு குற்றவாளி ஒளிந்து கொண்டு இருக்கிறான். இந்த அத்தனை கொலைகளுக்குமே குற்றவாளி இதற்குள் தான் ஒரு நபராக இருக்கிறான். அவன் எந்த பகுதி, எந்த வாய்ப்பை சார்ந்தவன் என்று
உங்களில், இந்த கதை கேட்கும் உங்களில் யாரேனும் ஒருவர் கண்டுபிடித்தால் அந்த குற்றவாளியை நீங்கள் கைகாட்டலாம். கமெண்டில், அதாவது கருத்துக்களில் பதிவு செய்யலாம். யாரேனும் ஒருவர் சரியான குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால் அடுத்த பகுதி நிச்சயம் நான் பதிவிறக்கம் செய்ய மாட்டேன். யாரேனும் ஒருவர் இந்த கதையின் முடிவின் நாயகன் யார் என்று கண்டுபிடித்து நீங்கள் கமெண்டிலோ அல்லது என் செல்ஃபோன் இலக்க நம்பரையும் நான் இப்போ கொடுக்க போகிறேன். நம்பரில் ஃபோன் பண்ணி சொன்னாலும் சரி, இல்லை கமெண்டில் போட்டாலும் சரி, நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த கதையை தொடரப்போவது இல்லை. ஆனால் அந்த கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா ஒருத்தர், அவர்களுக்கு சக்க சன்மானம் காத்து கொண்டு இருக்கிறது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜீவா.